ஷபாட் ஷலோம் பெரியமானவர்களே. இப்பொழுது நாம் அதாவது வேதத்தின் நான்காவது புத்தகமான என்னாகமம், அதாவது அதிலே முதல் தோரா வேத வாசிப்பு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வேத வாசிப்பு பகுதியின் எபிரேய தலைப்பு பா மெட்பார் என்பதாகும். அதாவது அதற்கு அர்த்தம் வனாந்தரத்தில் இருக்கிற என்று அர்த்தம். அதாவது வனாந்தரத்தில் தெய்வீக வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்பது நியதி. வனாந்தரத்தில் தான் தெய்வீக வார்த்தை வெளிப்படுகிறது. வனாந்தரத்திலே ஏன் வெளிப்படுகிறது என்றால், வனாந்தரத்திலே தேவன் ஆஹ், பல தேவன் சோதனையின் ஊடாக அவர்களை நடத்தும் போது அவர்கள் ஆஹ், எப்பொழுதும் பரத்தை நோக்கியே தன்னுடைய பார்வையை வைத்திருப்பார்கள். அப்பொழுது வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு அதிமுக்கியமானது. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தோராவின் முதல் 5 புத்தகங்களிலும் உள்ள எபிரேய தலைப்புகள் ஒரு அர்த்தம் தருவதாக இருக்கின்றன. அதாவது முதலாவது புத்தகத்துக்கு பெரஷித் என்று பெயர், அது ஆதியிலே என்ற அர்த்தம். இரண்டாவது புத்தகத்துக்கு ஷெமோத் என்ற பெயர், அதுக்கு பெயர்கள் என்ற அர்த்தம். அதாவது மூன்றாவது புத்தகம் வைக்ரா என்பது அது அவர் அழைத்து என்று அர்த்தம். நான்காவது புத்தகம் பா மிட்பார் என்றால் வனாந்தரத்திலே என்றும். ஐந்தாவது புத்தகம் உபாகமம், அது டெவரீம் என்பது அதற்கு தேவனுடைய வார்த்தைகள், அதாவது வார்த்தைகள். டெவார் என்பது சிங்குலர், டெவரீம் என்பது புளூரல், வார்த்தைகள் பன்மை சொல்லாகும். இதிலே இப்பொழுது இந்த 5 தலைப்புகளை நாம் ஒரு வாக்கியமாக வாசித்தோமே என்றால், ஆதியிலே இந்த பெயர் உள்ளவர்களை தேவன் அழைத்து வனாந்தரத்தில் வைத்து தேவனும் தன் வார்த்தைகளை தந்தார். ஓகேவா? இதுதான் பா மிட்பார் என்பதனுடைய இது 4வது புத்தகம். இது ஒரு புத்தகம் தான் நமக்கு பாக்கியாக இருக்கிறது. அதை நாம் அடுத்து பார்ப்போம். இப்பொழுது அடுத்த ஸ்லைடுக்கு நான் செல்கிறேன். வார்த்தை வார்த்தை என்பதில் பார்த்தால் அதில் 3 எழுத்துக்கள் இருக்கிறது. ஒன்று அது டாலத் என்று, இரண்டாவது பேத் என்ற எழுத்து, எபிரேய எழுத்து. மூன்றாவது ரேஷ் என்ற எழுத்து. அதாவது டாலத் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒவ்வொரு பட விளக்கங்கள் இருக்கிறது. அதற்கு வேர்ட் பிக்சர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த பட விளக்கங்கள் இப்படி பார்த்தோம் என்றால் எப்படி என்றால், அதாவது இந்த டாபர் டாபர் டபார் என்ற அந்த வார்த்தையே அது மேசியாவுடன் ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. மேசியாவாகிய கிறிஸ்துவுடன், மேசியாவாகிய இயேசுவோடு அது ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், அவரையே நாம் வார்த்தையாகிய தேவன் என்றுதான் சொல்கிறோம். அப்படி என்றால் அவர் அந்த 3 எழுத்துக்களின் பட விளக்கங்களும் அவரோடு தொடர்புள்ளது என்பதை கீழே கொடுக்கப்பட்ட வசனங்களில் பார்க்க. யோவான் 10:9 அவர் நானே வாசல் என்று சொல்கிறார். யோவான் 14:1-2 வசனங்களில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1:22-23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். தலை பாத்தீங்களா? வாசல், வீடு, தலை மூன்றுமே அதாவது வார்த்தையாகிய தேவனை குறிப்பதாக இருக்கிறது. அதாவது அடுத்த ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். அடுத்த விஷயம் இங்கு ஒரு கணக்கெடுப்பு நிகழ்கிறது.
அந்த கணக்கெடுப்பு என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் 20 வயதுக்கு மேல யுத்த சன்னத்தர்களை எபிரேய அந்த மக்களிடமிருந்து யுத்த சன்னத்தர்களாகிய 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மக்களை பிரித்தெடுக்க வேண்டும். இதற்கு காரணம் என்னவென்றால் வனாந்திரம் பல சவால்களை கொண்டுள்ளது. அதாவது என்னவென்றால் எதிரிகளோடு யுத்தம் செய்ய வேண்டும். அதாவது அவர்கள் தன்னுடைய வாழ்வாதாரங்களை எல்லாவற்றையும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். அதே சமயத்தில் எதிரிகள் அவர்களை துன்புறுத்துவார்கள். எதிரிகள் அந்த வனாந்திர பயணத்தில் அவர்களுக்கு இடையில வருவார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர்களோடு போராட வேண்டியிருக்கும். அதற்கு தகுதியுள்ளவர்கள் எத்தனை பேர் என்பதை தேவன் கணக்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ என்னாகமும் 1:1 வசனத்தில் வாசிக்கும் போது வனாந்திருக்க ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற மோசையை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். ஒரு சென்சஸ் எடுக்க சொல்றார். புரியுதுங்களா? இப்படி கர்த்தர் கட்டளையிடப்படிய மோசே அவர்களை சீனாய் வசனத்தில் எண்ணி பார்த்தான். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது லேவி கோத்திரம் தவிர மற்ற எல்லா கோத்திரங்களும் கணக்கிட எல்லா கோத்திரத்தில் உள்ள 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண் மக்கள் யுத்த சன்னத்தர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஜடகாத்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது திருமணம், அதாவது அவர்களுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் அது இருக்கக்கூடாது. வீட்டில் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் இல்லை. அவர்களை அந்த பெற்றோர்களும் சரி குடும்பத்தாரும் சரி அவர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் இப்போ இஸ்ரேலில் இருக்கிற அந்த IDF போல அவர்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பது ஒரு நியதி. இதுதான் இந்த பாமிட்வார் தோரா வேத வாசிப்பு பகுதியின் சாராம்சமாகவும் உள்ளது. இப்போ அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, லேவியர்கள் எல்லாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். லேவியர்கள் நிச்சயமாக இந்த யுத்த சன்னத்தரான கணக்கெடுப்பில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குரியவர்கள். அவர்கள் தேவனுடைய ஆசாரித்துவ பணியை செய்பவர்கள். அவர்களுக்கு யுத்தம் செய்வது பணி அல்ல. அப்போ என்ன பண்ணணும், மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும், முதற் பேரானவைகள் எல்லாம் லேவியர்கள் இருக்க மற்ற எல்லா கோத்திரத்திலும் முதற் பேரானவைகள் எல்லாம் கர்த்தருடையவை. மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் உள்ள முதற் பேரான யாவையும் எனக்கு என்று பரிசுத்தப்படுத்தி அவைகள் என்னுடையவைகளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது எப்படிப்பட்ட பிரித்தெடுப்பிலே லேவியர்கள் தனியாக பிரித்து வைக்கப்பட்டார்கள். லேவியரோ கர்த்தர் மோசே கட்டளையிடப்பட்டு இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை. அவர்கள் எண்ணிக்கை நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிகிறது. இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எப்படி என்றால் அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஒரு விஷயத்துல கவனிச்சுக்கினா அவங்களுக்கு சொத்து பத்து அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடையாது. தேவாலயமும் தேவாலயத்தை சுற்றி உள்ள நிலங்களும் தான் அவர்களுக்கு சொந்தம். அந்த தேவாலயத்தை சுற்றியுள்ள நிலங்களிலே அவர்கள் கூடாரமிட்டு தங்க வேண்டும். தேவாலயத்தில் இருக்கிற பணிகளைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும். அதாவது வனாந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆசரிப்பு கூடாது. வனாந்திரத்தை விட்டு வெளியே கானான் தேசத்துக்குள்ள என்றாகி அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு இந்த பணிகள் தொடர வேண்டும். லேவியருக்கு இந்த பணிகள் தொடர வேண்டும். சரி, லேவியருக்கு 3 வம்சங்கள் இருக்கிறது. கோகாத், கெர்ஷோன் மற்றும் மெராரி போன்ற வம்சங்கள் இருக்கின்றன. இவர்கள் ஒவ்வொருவருக்குமே தனித்தனி பணிகள் இருக்குது. அதாவது ஆரோன் புத்திரர்களும் ஆசாரித்துவத்துக்கு நேரடியாக ஆண்டவனுக்கு பணி செய்வதற்கு, தேவனுக்கு பணி செய்வதற்கு அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். லேவி புத்திரர் எல்லாருமே ஆரோனுக்கு பணிவிடை செய்ய வேண்டியவர்கள் தான். அவர்கள் வாசஸ்தலத்துக்கு காவலாகவும் இருக்க வேண்டும். இப்போ
இந்த 3 வம்சங்களும் தனித்தனியாக என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கோகாத் வந்து ஆசாரித்துவத்தையும், கெர்ஷோன் வந்து ஆசரிப்பு கூடாரம், பனிமூட்டுக்கள், திரைச்சுதி திரைகள், பனிமூட்டுகள் ஆகியவற்றை பராமரிக்கும் பணி. அதுல இன்னொரு பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு. அது மெராரி கோத்திரத்து மெராரி புத்திரர் இருக்காங்களா, இது கோத்திரம் சொல்ல முடியாது, எல்லாருமே லேவி கோத்திரத்துக்கு கீழே தான் வர்றாங்க. இது வந்து ஒரு ஒரு குடும்பம். கோகாத்து வந்து ஒரு கிளான் வம்சம், கெர்ஷோன் வந்து இன்னொரு வம்சம், மெராரி இன்னொரு வம்சம். மெராரி வம்சத்தில் உள்ளவங்க ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தச்சு வேலைக்குண்டான பொருட்கள் இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்புகள், பர்னிச்சர்ஸ், அதை எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். மீட்பின் விலை கிரயம். இப்போ இப்போ மீட்பின் இப்போ இதை வந்து எழுதினாங்க ஆக்சுவலா மொத்த கோத்திரங்கள், அதாவது லேவியர் தவிர மற்ற எல்லாரையும். இதுல வந்து யோசேப்பின் கோத்திரத்தை ரெண்டா பிரிச்சாங்க, எப்ராஹிம் அண்ட் மனாசேயாக பிரித்தார்கள். அப்படி பிரிக்கப்பட்டவர்கள் மொத்தம் வந்து 6,3350 பேர் இருந்தாங்க. இதுல என்ன ஒரு கால்குலேஷன்ல என்ன ஆச்சுன்னா, லேவியரின் தொகைக்கு அதிகமாக இருந்து மீட்கப்பட வேண்டியவர்கள் என்று ஒரு ஒரு கணக்கெடுப்பு. அது பற்றி நம்ம டீட்டெயிலாக போனோம்னா நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு அக்யூரசி ஆஃப் அரித்மெட்டிக் அக்யூரசி இந்த வேதத்தில் கரெக்டாக இருக்கு. இந்த 6,3550 அப்படிங்கிறது மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா, இதில் லேவியரின் தொகையும் ஒன்று இருக்குது, அது மூணையும் கூட்டிட்டு அதுலேயும் மீட்கப்பட வேண்டியவர்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 273 பேர் என்று சொல்லி, இதற்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் வந்து என்னாகமும் 3:46. இந்த இவர்களுக்கு கிரயம் என்ன, இப்போ மீட்பின் கிரயம் இருக்குது, மீட்பின் விலை. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு 5 சேக்கல் விதமாக வாங்க வேண்டும். இப்போ 5 சேக்கல்ங்கிறது என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா, இந்த 5 என்பதன் எண்மதிப்பு என்னன்னா, 5 என்பதின் எண்மதிப்பு கிருபைக்குண்டானது. கிருபை 5 என்பதன் கிருபைக்குண்டானது. அதாவது அவர்கள் மீட்கப்படுவதற்கு ஒரு கிரயம் நிர்ணயம் செய்யப்பட்டது. அது ஒரு நித்திய கிருபையின் அடையாளமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வனாந்தரம் அப்படிங்கிறது ஒரு சுகஜீவியத்துக்கான ஒரு இடம் கிடையாது. ஆக்சுவலா இட்ஸ் அ கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. இப்போ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வனாந்தரத்தில் வந்து உணவு கிடைக்காது. அப்போ தேவன் என்ன செய்தார், மன்னாவை பொழிந்தருளினார் என்று பார்க்கிறோம். அதுல வந்து அதிக உஷ்ணம், அப்புறம் இரவு நேரங்களில் உறைய வைக்கும் குளிர்ச்சி, இது ரெண்டும் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அக்னி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவர்களை ஒரு கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர்லேயே அவர்களை வைத்தார்கள் என்று பார்த்தோம். இப்போ மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கும் இனக்குழுக்கள், அமலேக்கியர் போன்ற இனக்குழுக்கள் இருக்காங்க. அதுக்கு தான் இந்த கணக்கீடு. இந்த கணக்கீடு, இந்த சென்சஸ் எதுக்காக வந்துச்சுன்னா, இந்த அமலேக்கியர் போன்ற எதிரிகளை எதிர்கொள்வதற்கு யுத்த சன்னத்தர்கள் தேவையா இருந்தார்கள். அவர்களுக்கு தான் இந்த இந்த விஷயம் செய்யப்பட்டது என்று பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர இன்னொரு முக்கியமான ஒரு வசனம், இதுல அருமையான ஒரு வசனம் என்ன கேட்டீங்கன்னா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாயிருக்கிறது. இப்போ ஆத்ம தாகம் ஏற்படுறதுக்கே ஒரு வறட்சி வரணும், தண்ணீர் கிடைக்காத ஒரு தாகம் இருக்கணும், எல்லாவற்றிலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போதான் ஆத்மா ஃபீல் பண்ணுது. அப்போ தேவன் மேல் தாகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஃபீலிங்கே வந்து அந்த சமயத்தில் தான், வனாந்தரத்தில் தான் வருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வனாந்தரத்தில் 3 விஷயம் நடக்குது. ஒரு விஷயம் வந்து தாகம்,
அந்த தாகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கீதம் 63 அழகில் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலம் போல என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. இப்போ இந்த தாகம் ஏற்பட்டு உயிரே ஜீவனே போற ஒரு நிலைமை வரும்போது கர்த்தருடைய ஜீவனானவர் அதை சந்திக்கிறார், நம்மை சந்திக்கிறார் என்பதை ஆதியாகம் 16:7 நீங்க பார்த்தீங்கன்னா சூர் வனாந்தரத்துல ஒரு நிகழ்ந்த சம்பவம். அதாவது அதாவது ஆகாருக்கு வந்து தேவதூதன் சந்தித்து அவர் வந்து ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். அதாவது லஹாய் ரோயி என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எபிரேயத்தில் லா என்றால் ஒரு ப்ரிப்போசிஷன் முன்னிடை சொல், ஹை என்றால் ஜீவன், ரோயி என்றால் பார்த்தேன். அதாவது என்னுடைய ஜீவனை நான் பார்த்தேன். அதாவது ஜீவனை எனக்கு தந்தவரை நான் பார்த்தேன். அதாவது ஜீவனை காத்து கொள்ளும்படியாக எனக்கு தண்ணீரை கொடுத்தவரை நான் பார்த்தேன். அதுதான் சந்திப்புங்கிறது. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வார்த்தை வனாந்தரத்துல யோவான் ஸ்நானகனுக்கு கூட வனாந்தரத்துல தான் வார்த்தை உண்டானது. வனாந்தரத்திலே யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அச்சா, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்ப நோக்கம் இருக்குதா? இப்போ வாட்டி வதச்சுதான் உங்களை வந்து பண்படுத்தணும் அப்படிங்கிற தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதுக்கு காரணமும் இருக்குது ஆக்சுவலா. அதாவது சோதிக்கப்பட்ட பிறகுதான், அதாவது புடமிட்ட பிறகுதான் பொன் வந்து சுத்த பொண்ணாகும். அப்படியும் போல சோதிக்கப்பட்டவர்கள் தான் வந்து சுத்தமடைவார்கள், இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவார்கள், மேன்மை அடைவார்கள், அனுபவஸ்தர்களாக மாறுவார்கள் என்பது. அப்போ என்ன நினைக்கிறேன்னா 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா பாதைகளையும் நினைப்பாயாக என்று சொல்லும்போது எதெல்லாம் அவங்க நினைக்கணும்? அற்புதங்கள், அதிசயங்களை அவர்கள் கண்கூட பார்த்த காரியங்களை அவர்கள் நினைக்க வேண்டும். ஒன்று, அவர்கள் நடத்தி வந்த பாதையை நினைக்கணும். எதிரிகளை மேற்கொள்ள, சத்துருக்களை மேற்கொள்ள அவர்களுக்கு ஒரு பலன் தந்து அவர்களை நடத்தியதையும் அவர்கள் நினைக்க வேண்டும். பல காரியங்களை எப்படி நினைக்க வேண்டும், அது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா நினைப்பாக என்று கடைசியாக உபாகமத்துல ஒரு லாஸ்ட் செர்மன், கடைசியா கொடுக்கக்கூடிய ஒரு செர்மன்ல எல்லாத்தையும் நினைப்பூட்டுறார் அவரு. அந்த மோசையினுடைய கடைசி செர்மன் அவர் மரணிப்பதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பிரசங்கம், அது தோராவை மொத்தமாக தொகுத்து தந்த ஒரு நீண்ட பிரசங்கம். அந்த பிரசங்கத்திலே தான் இதை சொல்கிறார், இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தை நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக என்று சொன்னார். ஆச்சுங்களா? அப்போ வனாந்தரத்துல மன்னாவை பொழுது இல்லைல்லா, அது மட்டுமே போதாதுன்னு சொல்லி அழகாக இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்குது. அதுதான் ரொம்ப ஒரு விஷயம். அடுத்த வசனமே சொல்லப்பட்டிருக்குது, வனாந்தரத்துல உங்களுக்கு அப்பம் கிடைச்சது, ஆனால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வனாந்தரம் கொடுக்கப்பட்டது, வனாந்தர வாழ்க்கை, வனாந்தரத்தின் அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டதற்குண்டான நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்போம். அப்போ உபத்திரவம் வந்து மனுஷனுக்கு நல்லது ஆக்சுவலா. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா எல்லா உபத்திரங்களையும் கடந்து வந்துதான் இந்த ராஜ்ய பாரத்தை அவன் ஸ்தாபிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்போ அவர் உபத்திரப்பட்ட போது அந்த உபத்திரம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரேன்னு சொல்லி நொந்து போகல. ஆக்சுவலா வந்து அது நல்லது என்று கண்டான். அதை பாருங்க, அதுதான் நல்லது என்று கண்டான். இப்போ மீட்பின் பயணம்ங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பிக்குது, கல்வாரி வரைக்கும் அது கொண்டு போகுது நம்மளை.
எப்படின்னா, அப்போ ஒரு கிரயம் முதலில் நியமிக்கப்பட்டது. அந்த இங்க பழைய என்று சொல்லப்பட்டது, நான் பழைய என்று சொல்லவில்லை, முந்தைய உடன்படிக்கை என்று சொல்கிறேன். முந்தைய உடன்படிக்கையில வந்து லேவியருக்கு பதிலாக 5 சேக்கல் மீட்பின் கிரயமாக நிர்ணயம் செய்யப்பட்டது. அதாவது வனாந்தரத்துல என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, சோதனை வார்த்தையினால் பிழைக்க கற்றுக்கொள்ளுது. இப்போ அதாவது டூ மச் ஆஃப் டிபெண்டன்சி, அந்த டிபெண்ட், ஐ ஆம் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் காட் அப்படிங்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக போகக்கூடிய விஷயத்தை கொடுத்தாரு. அப்போ மீட்கும் பொருள் எப்பவுமே இந்த 5 சேக்கல் வேணுமா அப்படின்னா, புதுப்பிக்க உடன்படிக்கை பேரில் அந்த 5 சேக்கல் தேவையில்லை. ஏன்னு கேட்டா, மேசியா தம்முடைய ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்தார். முடிவான மீட்பின் கிரியம் என்ன? மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ முதல்ல வந்து நாம் வந்து ராணியாட்சிக்கு புறம்பாக இருக்கும்போது அவருடைய ஜனங்களாக இருக்கவில்லை. அதான் சொல்றார், நீங்கள் என்னுடைய ஜனம் அல்ல, முன்பு எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்களா? இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள். அப்போ எப்போ இரக்கம் பெற்றவர்களாக ஆனீர்கள்? ஜீவனுள்ள தேவன் பிள்ளைகளாக எப்போ மாறுகிறார்? இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கு அழகாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகும், ராயல் பிரிஸ்ட்ஹுட் அண்ட் செகுலான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஷர்டு பொசஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து எபிரேயத்தில் பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஷார் ஷலோம் அப்படின்ற அந்த அந்த வெர்ஷனுக்கு போய் நீங்கள் படித்து பார்க்கணும். அதாவது நியூ டெஸ்டமெண்ட்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கிரீக் ஒரிஜினலை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இருந்தாலும் எபிரேய மொழிபெயர்ப்பில் பார்க்கறது தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இளைய மொழிபெயர்ப்பில் அவருடைய ஆக்சுவலாக வந்து ஆசிரியர்கள் எல்லாருமே எபிரேயர்கள், யூதர்கள். அவர்களுடைய மைண்ட் செட், அதாவது மனப்போக்கு, மனம், அது அதாவது எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே அது அந்த வசனங்களில் வெளிப்பட்டிருக்குங்கிற விஷயங்களை நாம பார்க்கிறோம். இப்போ வனாந்தரம் வாக்குத்தத்தம் ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுக்கப்பட்டது. வறண்டது தான் வனாந்தரம், வறண்டது, உபத்திரவம் நிறைந்தது. ஆனா என்ன வாக்குத்தத்தம் சொல்லப்படுது? ஆறுகளும் நீரூற்றும் உள்ள தேசத்துக்கு உங்களை அந்த பாதையின் வழியாக கொண்டு செல்லுகிறது. வனாந்தர பாதை வழியாக நீங்க போறீங்க. எந்த இடத்துக்கு போறீங்க? டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆறுகளும் நீரூற்றுகளும் உள்ள தேசம். அப்போ வனாந்தரம், நமக்கு வனாந்தரமே வாழ்க்கையா? அது தற்காலிகமானது. ஆனா தற்காலிகமான அந்த அந்த கட்டத்தை கடந்து போயிட்டா குறைவுபடாத தேசத்துக்கு நாம போயிடலாம். அப்போ பாத்தீங்களா, ஒரு அழகான வசனம் இருக்கு, இக்காலத்து பாடுகள் இனி வரும் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானதல்ல, ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தேவன் வந்து நிச்சயமா ஆறுதல் செய்கிறவர் தான். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைந்து அதன் வனாந்தரத்தை எதேனை போலவும் அவருடைய அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இப்போ உபத்திரத்தின் முடிவு என்ன அப்படின்னு கேட்டா, முடிவுன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலா திருப்பியும் ஒரு உபத்திரம் காலம் நமக்கு இருக்குது. ஆக்சுவலா இந்த பூவுலக வாழ்க்கையிலும் கூட ஒரு உபத்திரம் நடக்குது. அதற்கு ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவை தான் நம்மளுடைய டெஸ்டினேஷனுங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த முடிவு என்ன அப்படிங்கிறது தான் அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவர் வந்து வரும் நாள், ஆக்சுவலி மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வரும் வருவதை நீங்கள் காண்பீர்கள், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்வார்.
அதே மாதிரி மனுஷகுமாரோட அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போ அந்நாட்களில் முடிந்த உபத்திரம் முடிந்த உடனே தான் நமக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு முழுமையான மேசியாவின் அரசாட்சி அங்கு ஏற்படும் என்று சொல்வார்கள். ஒரு குறிப்பு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓசியால, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவும் நாடி வருவார்கள். ஓ, எவ்வளவுதான் நிறைய பேர் அதில் நாஸ்திகர்களாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து வந்து சயின்ஸையும் இன்னும் வந்து இது யுத்தங் யுத்தங்களுக்காக அவர்கள் செய்வதற்கு அணு ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே அவங்க நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கோடு திரும்பி வரக்கூடிய நாட்கள் பின்னால் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது ஓசியா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக பாருங்க, நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டவரை அந்த ஆயத்தை பண்ணிக்கிட்ட ஒரு விஷயங்கள் வந்து எந்த எந்த யாருமே அதை பார்க்கவும் இல்லை, எந்த கண்ணும் பார்க்கல, எந்த காதும் கேட்கல. அவைகள் மனுஷோட இருதயத்தில் கூட எண்ணத்தில் கூட தோன்றலை அப்படின்னு சொல்றார். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவில்லை என்று எண்ணுகிறேன். ரோமர் 8:8. நன்றி, வணக்கம்.